வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. எந்த விதமான மாற்றமும் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஏற்படல. நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 71 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருந்தாலும் கூட, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆகல. அதுவே பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்ல, ஐடி செக்டார் பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்தோம். அதுவும் பெட்டரா இருந்தது. ஆக மொத்தத்தில இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். பட் என்னதான் ஒரு பக்கம் ஒரு சின்ன ஏற்றம் போர்ட்ஃபோலியோல ஏற்பட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்தில நின்னுட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கதவ தட்டுதுன்னா, டெஃபினட்டா அந்த கதவு திறந்து அத வெல்கம் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். டெஃபினட்டா நான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்துருச்சு பக்கத்தில. பட் அது நூல் இழையில மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் எங்க போயிற போது. ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஸோ இந்த வீக்கான ஒரு சூழ்நிலையில நமக்கு டெஃபினட்டா சான்ஸ் நெறையா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா நம்ம மார்க்கெட்ட தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா வித்திருக்காங்க. பட் இருந்தும் கூட மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. 8,300 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் ஒரு 9,500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க நெட்டா. ஸோ எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. பட் நெட்டா அத காட்டிலும் அதிகமா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் எந்த இடத்துல பணத்த போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுவரைக்கும் நம்ம பொறுத்து இருப்போம். ஸோ நம்ம வேலை என்ன? நமக்கு எங்க சான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியுதோ, அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்றது தான் நம்ம வேலை. ஸோ அத நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இன்னைக்கு ஐடி செக்டார் பங்குகள் நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆனா, நாளைக்கு இது தொடருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டான விஷயம். நாளைக்கு தொடர்வதற்கான வாய்ப்பில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு பக்கம் அசென்ச்சர் இண்டிகேஷன் குடுத்துருச்சு. ஸோ இன்னைக்கு டேல அசென்ச்சர் ஒரு 4% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. நாளைக்கு மேபி ஐடி பங்குகள்ல ஒரு டிப் ஏற்படலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஐடி செக்டார் ஆல்ரெடி லாஸ்ட் டிப் வரைக்கும் கூட பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அது ஓகே. அது இருக்கட்டும். மேபி ஃபியூச்சர்ல கிடைச்சா கிடைக்கட்டும். இல்ல இங்கேருந்து மேல ஏறினாலும் சந்தோஷம் தான். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ அடுத்து எஃப்எம்சிஜி அண்டு பேங்க்கு, ஸோ இன்னும் சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ அத மட்டும் நம்ம இப்போதைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்கிறது என் கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோஃபோர்ஜோட அப்டேட்டு. ஸோ கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா, ஏஐ பிளாட்ஃபார்மான நெக்ஸாவ குளோபல் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால பங்கு இன்னைக்கு டேல ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நல்ல லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 16, 17, 15 பிஇல பார்த்தீங்கன்னா, முன்னணி ஐடி நிறுவனங்கள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அத காட்டிலும் டபுள் டைம்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய கோஃபோர்ஜ்ல நம்ம செக் பண்ணணுமா? கண்டுக்கணுமா? அப்படின்னு கேட்டா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இந்த மாரி செய்திகள் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி செய்திய பார்த்து நாளைக்கு ஒரு நல்ல குரோத்த குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம உள்ள போனோம்னா, அது நமக்கு ஆபத்தா முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏஐ என்னதான் பெரிய அளவுக்கு ஒரு பயத்த காட்டுனாலும் கூட, ஐடி செக்டார்ல விரைவில் கண்டிப்பா அவங்களும் லான்ச் பண்ணுவாங்க. இது ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்ல. டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் ஸோ இந்த ஏஐல பெரிய அளவுக்கு கால் ஊனுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் தான் குடுக்கணும். மார்க்கெட் இப்ப அத பெருசா எடுத்துக்க மாட்டேங்குது. பட் மார்க்கெட் ஒரு நாள் எதுவுமே நடக்காத மாரி, ஸோ வேற மாரி ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்போம். அச்சச்சோ! நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! ஸோ அடுத்த டைம் வந்ததுன்னா நம்ம பிடிப்போம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல துரத்தி பிடிச்சு வாங்குறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த டைம்ல உபயோகம் இருக்காது அப்படிங்கிறதையும் நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் என்னதான் நான் சொன்னாலும், ஸோ உங்க சைட்ல நீங்க என்ன செக் பண்ணணுமோ அத செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு மைண்ட் செட்ட தான் இந்த இடத்துல உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அடுத்தது இந்தியன் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்தியன் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்ட் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் ஒரு டாப் பப்ளிக் செக்டார் பேங்க்கா ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பேங்க் இந்த எஃப்ஐ 26ல 10,000 கோடி ப்ராஃபிட்ட தாண்டியிருந்தாங்க. அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது போக குளோபல் பிசினஸ் பார்க்கும்போது ஒரு 13,00,000 கோடிய தொட்டிருக்கு. இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லலாம். இந்தியன் பேங்க் ஒரு கலக்கலான ஒரு பேங்க். சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன குடுத்த ஒரு பேங்க் இந்த இந்தியன் பேங்க். ஸோ நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னதான் இந்தியன் பேங்க் நம்மகிட்ட இல்லாம இருந்தாலும் கூட, ஸோ இத நம்ம பாராட்டுறதுக்கு மறக்கக்கூடாது. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் இந்த அளவுக்கு வளர்ச்சி. குறிப்பா இந்த இந்தியன் பேங்க்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சரியில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக,
இந்த இந்தியன் பேங்க்கை நான் வெறுத்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டிப்ல இருக்கும்போது. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடா அமைஞ்ச ஒரு ரீசன்னால இத நான் வெறுத்தேன். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு மறுத்தேன். ஸோ அதோட விளைவு ஒரு பெரிய மல்டி பேக்கர வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால நம்மளுடைய சொந்த விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிறத மார்க்கெட்குள்ள புகுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அத தாண்டி நம்ம யோசிக்கணும். இன்னும் பல வகையில, பல கோணங்கள்ல நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினைய பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் எனக்கு குடுத்துருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, சேவாக் சொல்ட்டாரு. இந்த கவர்மெண்ட் பேங்க்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ட்டு. இந்த சேவாக் எங்கேன்னு தெரியல. அந்த த்ரெட் இருக்கா அப்படின்னு தெரியல. அத தூக்கி புரொபகண்டா பண்ணக்கூடிய ஆட்கள் கூட வாய தொறக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இந்தியன் பேங்க் மற்றும் பல பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்காங்க. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அத்தனையும் புரொபகண்டா. அந்த புரொபகண்டாவ கடந்து, ஸோ என்ன உண்மையான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு முதலீட்டாளரா பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஜஸ்ட் வந்து நம்ம பாட்டுக்கு இத பேஸ் பண்ணி, அதாவது இந்த புரொபகண்டாவ பேஸ் பண்ணி, அத நம்ம இது இப்படிதான், இது வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கடந்து போனோம்னா, அது நமக்கு தான் இழப்பு. அதுக்கப்புறம் ஏறுனதுக்கப்புறம் ஐயோ போச்சே அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் ஒரு படிப்பினை. அத எப்படி கத்துக்கிட்டு மனசுல பதிய வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு டெஃபினட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கை கொடுக்குங்கிறது என் கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 8,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த FY 27ல. ஸோ கனரா பேங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. கனரா பேங்க் மட்டும் இல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னணி நிறுவன பங்குகள். ஸோ சின்ன சின்ன பேங்க்ஸ் ஒண்ணொண்ணு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. அது இப்ப தான் ஏறவே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நல்ல ராலிய குடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் நடக்கட்டும். நமக்கு உட்காந்து கை கட்டி வேடிக்கை பார்ப்போம். ஸோ என்னைக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு சான்ஸ் உண்டாகுதோ, அன்னைக்கு மட்டும் இதுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுவரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ அடுத்தது, ஸோ வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார். இது ஒரு முக்கிய செக்டார். நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். இத பற்றி நான் 2, 3 டைம் ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில இருக்கக்கூடிய ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பலமுறை பார்த்தீங்கன்னா, வீடியோஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு 30% வரைக்கும் க்ரோவ் ஆகும். இந்த FY 27ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஸோ விலை உயர்வு தான். இவங்க ப்ராடக்ட்டோட பிரைஸ வந்து உயர்த்துறாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட் உயருது. ஸோ காப்பர் பிரைஸ் எல்லாம் தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமா இவங்களும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ வந்து உயர்த்துறாங்க. இதனால இவங்க வருமானம் உயருமே தவிர, ஸோ இவங்களுடைய லாபம் பெரிய அளவுக்கு உயராது. லாபம் உயரும். பட் இந்த ரெவென்யூ குரோத்துக்கு ஈக்குவலா லாபத்தோட குரோத் இருக்குமான்னு கேட்டா, அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ கம்பெனி எப்படி வந்து அவங்க ப்ராடக்ட்ட பிரீமியமா கொண்டு போறாங்கங்கிறத பொறுத்து, ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ இதில பிரீமியம் அப்படின்னு பார்த்தாலே பாலிகேப் தான். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மற்ற கம்பெனிஸ் கிட்ட அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்ல ஒரு பொசிஷன் எடுத்துட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு மட்டும் பார்ப்போம். ஏன்னா, இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ இங்க இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இதனால பெரிய ஒரு பூம் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாருக்கு ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபினோலெக்ஸ் கேபிள் எல்லாம் ஒரு ஏற்றத்த குடுத்து இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, சரிவு அடைஞ்சிருக்கு. நேத்தெல்லாம் ஒரு 12% வரைக்கான சரிவ வந்து குடுத்திருந்தது. ஸோ இதெல்லாம் பெருசா பாதிக்கல. மேபி அது வந்து திரும்ப நான் வாங்குன ரேஞ்சுக்கே போனாலும் நான் பயப்பட மாட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பொசிஷன் பில்ட் பண்ணுவேன். என்ன ரீசன்? ஸோ இந்த செக்டார் அண்ட் அந்த நிறுவனத்த பற்றியான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் பயத்திலிருந்து என்ன தள்ளி வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ஜூன் 4ல பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால்லயே ரன் ஆகக்கூடிய கார வந்து இவங்க அன்வீல் பண்றாங்க. ஸோ மேஜரா அது ஃப்ராங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வேகனாரும் கூடுதலா வந்து வரும். இந்த 2 மாடல்ஸ பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ராங்ஸ் அறிமுகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வேகனார் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளான்னைக்கு தெரிஞ்சிற போது. ஸோ இது பெட்ரோல்லயும் ரன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எத்தனால் கார பத்தி நான் டீப்பா வந்து செக் எல்லாம் பண்ணதில்ல. பட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 எத்தனால் ஃபியூயல் ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்றதுக்கான ஒரு பிளான்ல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது நேரடியா இந்த சுகர் செக்டார் பங்குகளுக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஸோ சுகர் செக்டார் பங்க பொறுத்தவரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கை வச்ச ஒரே பங்கு EID பாரி தான். ஸோ அந்த நிறுவனத்தின் மேலான ஒரு நம்பிக்கையின் காரணமா அந்த பங்க, ஸோ அது வந்து 23ல பிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட்டும் வந்து ஆயிட்டேன். ஸோ அந்த பங்கு இப்போ திரும்ப நல்ல ஒரு கரெக்ஷனையும் வந்து குடுத்துட்டுருக்கு. பட் இந்த கரெக்ஷன் பத்தாது. ஃபர்தரா ஃபால் ஆகட்டும். இந்த செக்மெண்ட் இந்த எத்தனால் அண்ட் இந்த சுகர் கம்பெனிஸ பற்றியான
ஒரு ஒரு ஸ்டடீஸும் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதானி குரூப் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான கேப்பெக்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ எபிட்டா பார்க்கும்போது, அவங்க ஒரு 94,834 கோடி கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் ஹைய பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த அதானி குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கசகசன்னு எல்லா ஃபீல்டுலயும் பார்த்தீங்கன்னா, அதானி இறங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. பட் பெரிய அளவுக்கு கடனும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு 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 செக்மெண்ட் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு கேட்சியாக எதுவும் வந்து படாமல் தான் இருக்குது அதானியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க். ஸோ இப்போ நம்ம ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானத்தை வாரி வழங்கி கொடுத்துட்ருக்கு. ஸோ அது ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்குது. ஸோ அதனால் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரிஸ்க்கும் வந்து எடுக்கிறாங்க. கேப்பெக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பெரிய கொலாப்ஸ் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த இடத்துல அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஸோ அது ஒன்று தான் இங்கே நான் பார்க்கக்கூடிய ஒரு குறையாக வந்து இருக்குது. பட் என்னைக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதானி குரூப்பும் இப்போதைக்கெல்லாம் எதுவும் நமக்கு சான்ஸ் எல்லாம் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் போட்டு பொழக்கட்டும். ஏதாச்சும் அடிமட்ட விலைக்கு வந்ததுன்னா அப்போது இதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் சான்ஸ் வருமா என்ன ஏது அனாலிசிஸ் பண்ணுறது பற்றி யோசிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தேர்வு பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பராக் பரைக்கோட லார்ஜ் கேப் ஃபண்டை தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5,000 பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பராக் பரைக்கில் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிப்பை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வருடத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இந்த ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5,000 தான், பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து நான் போடலை. ஸோ இது வந்து வெறும் 3 வருடத்துக்கு மட்டும்தான் இந்த சிப்பும் வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இல்லை. மேபி இடப்பட்ட டைமில் ஒரு 1.5 வருடத்துலையோ இல்லை ஒரு 2 வருடத்துலையோ ஏதோ ஒரு 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 கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுன்னா இங்கேருந்து நான் டெஃபினட்டாக எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ 3 வருடத்துக்கு மேலே ரன் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவும் இந்த இடத்துல எனக்கு இல்லை. ஸோ 3 வருடம் அப்படிங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். ஏன்னா ஸோ இப்போ நம்ம இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் அண்ட் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கை வச்சு கிட்டத்தட்ட 2 வருடம் வந்து நிறைவடைஞ்சாச்சு. ஸோ 2 வருடம் எப்படி போச்சுன்னே வந்து தெரியல. இப்போ தான் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு ஓடி போச்சு. ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டை வந்து நான் தேர்வு செஞ்சுருக்கேன். ஸோ சைனா ஃபண்டில் மேற்கொண்டு முதலீடு பண்ண முடியல. ஸோ அந்த ஃபண்டில் நான் பண்ணுறது முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லேயும் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. என்ன ரீசன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதம் வந்து பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பட் அதை வந்து வெளியே எடுக்கலாங்கிற ஒரு நினப்பும் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு யோசனையாகவே இருக்குது. பட் இந்த ஃபண்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த 100 ருபீஸ் சிப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மந்த்லி சேல்ரி வந்து அந்த நாள் பார்த்திங்கன்னா சிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் 5,000 பார்ப்போம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்ட்டு. சரி இதெல்லாம் ஓகே பிளான் எல்லாம் சரி. ஸோ இந்த ஃபண்ட் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். எவ்வளவோ ஃபண்ட் இருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு இருக்குது. லார்ஜ் கேப் எதுக்குன்னு கேட்கலாம். லார்ஜ் கேப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபஸ்ட் ஏரியாவாக எனக்கு வந்து தோணுது இப்போது. ஸோ நான் இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே ஒரு வார்னிங் வந்துச்சு. என்னென்னா லார்ஜ் கேப் எல்லாம் இப்போ பர்ஃபார்மே பண்ணலை. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கன்ட்டு காயின் வந்து எனக்கு இந்த காயின் ஆப் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரும் பார்க்காத இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஏரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் தான். ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண, நான் செக் பண்ண, அனாலிசிஸ் பண்ண பங்குகள் தான் இந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு. ஸோ இதில் HDFC பேங்க் 8.5% வரைக்கும் இருக்குது. ரிலையன்ஸ் பார்க்கும்போது 7% வரைக்கும் இருக்குது. ஸோ ICICI பேங்க் 6.5% வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போது HDFC பேங்க் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோவில் இருக்குது. ரிலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப நாட்களாக இருக்குது. ICICI பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸும் கடந்த ஒரு வருடமாக சரியில்லை. ஸோ இப்போ இந்த பேங்க் எடுத்துக்கிட்டால், இந்த HDFC அண்ட் ICICI எடுத்துக்கிட்டால் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக லோ வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வங்கிகளாக வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ ரிலையன்ஸோட எதிர்காலத்தை பற்றி நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். திரும்பி பண்ண வேண்டாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க நல்ல வெயிட்டேஜில். ஸோ ஏர்டெலுக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஏர்டெலை தனியாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக வாங்குறதுக்கான மனசு எனக்கு இல்லை. அதனால் எனக்கு இந்த ஃபண்டில் இருக்கிறது பெரிய ஒரு குறைபாடாக நான் பார்க்கல. ஏன்னா ஸோ இன்னும் வந்து இந்த டெலிகாம் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல க்ரோத்தை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை
எனக்கு இருக்குது. ஸோ அடுத்தது எல்என்டி இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய கரெக்ஷனை கொடுக்கல, ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ அண்ட் இந்த கோட்டாக். ஸோ இந்த கோட்டாக், ஐடிசி எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும், இன்ஃபோசிஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நல்ல இடத்துல இருக்குது. அதனால் இந்த ஃபண்ட் எனக்கு ஒரு நல்லதாக வந்து கண்ணில் பட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி லோ பார்க்கும்போது மார்ச் மாதம் ஒரு 8 ரூபா 70 பைசா கிட்ட வந்து என்ஏவி இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 9 ரூபா 29 பைசா கிட்ட வந்து என்ஏவி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே இருக்கிறது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஏறி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிப் தொடர்ந்து வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்தராக மேபி மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கிராஷ் நடக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா லம்சம் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் தயாராக இருக்கேன். அதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக லம்சம் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என் கண்ணுக்கு படக்கூடிய காரணத்தினால இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட சிப்போட பயணம். இதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஸோ இந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான். அது போக பார்த்தீங்கன்னா கெனரா ரொபோக்கோ லிக்விட் ஃபண்டில் வந்து ஒரு 30 ரூபா போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட பீரியடுக்காக தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து போடலாம் 3 வருடத்துக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மேபி மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு நல்ல சரிவு ஏற்படுதுன்னா அந்த இடத்துல வந்து தூக்கி பணத்தை போடுறதுக்காக நான் இதை போடலை. ஸோ இந்த ஃபண்ட் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக நான் இந்த இடத்துல போடுறேன், சேவிங்ஸ்க்காக. ஸோ எந்த ஒரு இழப்பும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஸோ எனக்கு லாபமே வேண்டாம், கிடைக்கக்கூடிய டீசெண்டான ரிட்டர்ன் போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிக்விட் ஃபண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய ஒரு இடர்பாடு இல்லாத ஒரு இடத்துல ஒரு டீசெண்டான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு 6.5% ஒரு 6.25% ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் தேர்வு செஞ்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பெருசாக ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, பட் நாளடைவில் ஒரு 3 வருட பீரியடில் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டை சேர்த்த முடியுங்கிறது என் நம்பிக்கை. இதையும் ஒரு வருஷம் கழித்து நம்ம பார்ப்போம் ஸோ என்ன மாதிரி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது போக பழைய யூனியன் லிக்விட் ஃபண்ட் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அது மார்க்கெட் கிராஷ் ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ மேபி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு பெரிய கரெக்ஷன் ஏற்பட்டால் ஸோ அப்போ லம்சம் பண்ணுறதுக்காக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ கேட்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் பாட்டுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ரொம்ப பெருசாகவும் வந்து இருக்கும். ஸோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு மெத்தட். ஸோ அதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன் என்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை செட் பண்ணி ஸோ இந்த வேலையும் நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஸோ அதுக்கு பணம் தேவைப்படுதா, ஸோ அதுக்காக ஒரு ஃபண்டை ஒரு சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது ஸோ பக்காவாக உங்களுடைய ஒரு நிதிமயமான வாழ்க்கையை ரன் பண்ண முடியும், எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அண்ட் மேபி மார்க்கெட் சரிவு ஏற்பட்டுதுன்னா அந்த டைமில் பணத்தை உள்ளே போடுறதுக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், ஃபினான்ஷியல் சக்தி. உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான் இருக்கணுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியான அப்டேட் ஷேர் பண்ணியிருப்பேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.